ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி வெல்லம் கோகோ பவுடர் வச்சு சாக்லேட் ராகி கேக் பண்ணலாம். ரொம்ப நல்லா வந்தது. இது நம்ம தோசைக்கல் மேலே தான் வச்சு பண்ண போகிறோம். இது மீதி மாவு இருந்தது, தோசைக்கல் மேலே நேராக ஒரு கிண்ணத்தை வச்சு பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வந்தது. பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூனு நெய், 2 டேபிள் ஸ்பூன் கர்டு. நெய் தண்ணியாக எடுத்துக்கோங்க, கர்டு சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் ஒரு டிப்பு. அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா, மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ இந்த க்ரீம் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அது முக்கியமான பாயிண்ட். அப்போ நீங்கள் விஸ்கர் வச்சு வேணாலும் கொஞ்சம் கலந்துக்கலாம். கலந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் போடணும். வெல்ல பவுடர் போட்டுட்டு கலந்து விட்ருங்க. வெல்லம் கரையிட்டும். வெல்லம் கரைஞ்ச உடனே நீங்கள் ஒரு சல்லடை அது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, அரை கப்பு கேழ்வரகு மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரும் சேர்த்து எல்லாம் சேர்த்தா மாதிரி நீங்கள் சலிச்சிருங்க. ஸோ எல்லாம் நல்லா கலந்துரும். அப்புறம் நல்ல ஏரேஷன், காற்றும் நல்லா போகும். அது நல்லா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு 1/4 கப்பு பால், சூட வச்சு ஆறின பால், அதை ஊற்றி நல்லா மெதுவாக கலங்க. ஸ்ப்ளாஷ் ஆகும் அது. அப்புறம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இந்த ஒரு பனியார பேனில் ஒரே ஒரு சொட்டு, எல்லா குழியிலையும் ஒரு சொட்டு போட்டு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனோட குறைச்சலாம் பார்த்துக்கோங்க. உங்கள் குழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லை முன்னாடியே சுட வச்சுருங்க. ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிடுங்க. அது மேலே நம்ம பனியார சட்டியை வச்சுட்டு மூடிட வேண்டியது தான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. 15 நிமிஷம் ஆகும். 12லேருந்து 15 நிமிஷம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் ஒரு முந்திரி வச்சு அமுக்கி விடணும். நான் ஒரு தப்பு பண்ணது முன்னாடியே போட்டேன்னா, அதனால் எல்லா குழியெலாம் கொஞ்சம் கூட ரொம்பி 2 ஒட்டிச்சு. இது இந்த மாதிரி குறைச்சலாக போட்டுட்டு பாதி வந்த பிறகு வச்சதுனால இது கொஞ்சம் நல்லா வந்தது. அந்த தப்பை பண்ணிடாதீங்க. பாருங்கள், இப்போயே நல்லா எடுக்க வருது. சூப்பராக வந்திருக்கு. நெய்யில் வறுத்து நான் முந்திரி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. முடிஞ்சிடுச்சு. எடுத்து ஒரு கத்தி வச்சு பண்ணோன்னு நல்லா ஒட்டாமல் வந்துச்சு. எடுத்துடலாம். ஆற வச்சுன்னு எடுங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வருது. கிண்ணமாக இதில் இருக்க மீதி மாவை தான் நான் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நேராகவே வச்சு மூடி கேக் பண்ணேன். ஸோ தோசைக்கல்லும் ஒரு கிண்ணம் இருந்தால் போதும், நமக்கு ஈஸியாக கிறிஸ்மஸ் கேக் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அப்படி பார்க்கவும் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். கிரெயினியாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே மணலாக இருக்குது. வாயில் போட்டவுடனே அப்படியே நல்ல ஒரு க்ரன்ச்சியாக அப்படி நல்லா இருந்தது. பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இதுதான் நான் பண்ணின தப்பு.